சரி பாருங்க, HCF கொடுத்தாச்சு, LCM கொடுத்தாச்சு. நமக்கு தெரியணும் HCF எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த எண்களுடைய மடங்கு தான். நான் அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கன்சிடர் பண்றேன்னா 13 ஏதோ ஒரு A, அடுத்தது 13B அப்படின்ட்டு நான் கன்சிடர் பண்றேன். இங்க ரெண்டு நம்பர் இப்படி இருக்குன்னு நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா எண்களினுடைய மடங்குல என்ன அடங்குனா HCF அடங்கும். சோ அதனால நான் இப்படி கன்சிடர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச லாஜிக் என்னன்னா இரண்டு எண்களின் பெருக்கல் ஈக்குவல் டு LCM அண்ட் HCF. சோ அதே தான் நான் யூஸ் பண்ண போறேன். ரெண்டு நம்பருடைய பெருக்கல் ஈக்குவல் டு HCF வேல்யூ 13, LCM வேல்யூ 270. சோ எது எது முடியுமோ அதை கேன்சல் பண்ணுங்க. இந்த 13 இந்த 13 அவுட், இந்த 13 இதுல கட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வரும், அகைன் 1 டைம். சோ A into B, AB என்னவா கிடைக்குன்னா 21. சோ இரண்டு எண்களுடைய பெருக்கல் 21 வர போலதான் இருக்கு. சோ இந்த 21 எப்படி நம்ம பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 7 3s are 21. சோ இங்க A இருக்கிற இடத்துக்கு பதிலா 7-ம், B இருக்கிற இடத்துக்கு பதிலா 3 நம்ம அப்ளை பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா 13 into 7 என்ன, 13 into 3 என்ன. சோ 13 into 7 91, 13 into 3 39. சோ இதனுடைய கூடுதல் தான் கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் 130.